ஸோ இப்போ கதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கங்காவை பொறாம பிடிச்சவங்களா ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவங்க கேரக்டர் அங்கேருந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு அந்த ஆர்க்கில் மாறினாங்க. என்ன மாறினாலும் ஆளுங்களோட இயல்பு மாறாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு திருப்பி இவங்கள வச்சு கொஞ்சம் நாளைக்கு ஓட்டலாம்னு இப்போ ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நடக்கிறதுல கூத்தில் இப்போ வீட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறமா ஹீரோ மாதிரி வந்து விஜய் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜயும் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிப்பேன் அப்படிங்கும் பொழுதே சாரதா வந்து அப்படியே காலில் விழாத குறையாக அழுது சந்தோஷப்பட்டு எங்களோட அந்த பத்திரம் கிடச்சிருச்சு, அந்த வீட்டில் ஒவ்வொரு கல்லும் எல்லாமே வந்து அவர் கொடுத்ததுங்க போதாச்சு நெகிழ்வாங்க கங்கான்னு பார்த்தா கங்கா நெகிழவே இல்லை. இயல்பில் வந்து பார்த்திங்கன்னா அவரால் நெகிழணும், நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு திருப்பி கிடச்சின்ட்டு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அவர் மட்டுமா பண்ணார், இவனு தானே பண்ணார் அப்படின்னா வந்து இல்லை, என்ன இருந்தாலும் ஒரு ஹீரோ அப்படிங்கிறாங்க. என்னப்பா ஹீரோங்கிறீங்க அப்படின்னா வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஜெயிலில் இருந்தார், எதுக்கு ஹீரோ ஜெயிலில் இருந்தாருன்னு வேணும்னே கேட்குறாங்க கங்கா. உடனே வந்து ஹீரோவுக்கு கெட்டவங்க ஏதாச்சும் தேவையில்லாத விஷயம் பண்ணுவாங்க, விழுந்து எரிஞ்சாதானே ஹீரோ அப்படின்னு வந்து இந்த பக்கம் காவேரியும் பேசுகிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் குமரனும் வேற வந்து ஆமாம் பிரதர், நீங்கள் அப்படி சொல்லுங்கள் பிரதர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி தோசையெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து கடுப்பிடிக்கிறாங்க இப்போ கங்கா. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நிவின் தான் ஹெல்ப் பண்ணார், நிவின் அம்மாவும் தான் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியாமலே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வீட்டை காமிக்கிறாங்க. நிவின் அம்மா கோவத்தோடையே இருக்க, இந்த பக்கம் வந்து யமுனா சந்தோஷமாக வர, நிவின் உள்ளார வந்தோடனே நிவின் கிட்ட கோவப்பட்டு எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவே நீ துண்டிச்சிட்ட, ஏன் இப்படி பண்ண அப்படின்னா, அந்த ஆள் மோசமான ஆள், அந்த ஆள் கூட உறவு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் டயர்டாக இருக்கேன், எனக்கு தயவுசெய்து நீ அட்வைஸ் பண்ணாது, நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு அவர் உள்ளார போயிடுறாரு. உடனே யமுனா எனக்கு சப்போர்ட்டாக தான் அவர் அது பண்ணார், அவர் பண்ணது இன்னும் முன்னாள் காதலி காவேரிக்காக பண்ணியிருப்பார், இல்லை நல்ல மனசோட வந்து குமரனுக்காக பண்ணியிருப்பாரே தவிர உங்களுக்காக பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் யமுனா வேறு இந்த பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய எரிச்சல் தர கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக குமரனை கூப்பிட்டு வச்சு எதுக்கு கடத்தலாம் போடுங்க, நான் கூப்பிட்டா கூட ஃபோன் எடுக்கல, வீட்டுக்கு வாங்கினா வரமாட்டீங்க, அவர் தான் ஹீரோ மாதிரி நீங்கள் சைடு ஆக்டர் மாதிரி நீங்கள் இப்போ பேசுகிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுலங்கும் போதே நீங்கள் பழைய கங்காவாக மாறிட்ட, முன்னே தான் வந்து இப்படி இருந்த நடுவில் திருதுனா இப்போ எப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு குமரன் தூங்கிடுறாரு. இவங்க கோபமாக இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.